இறைவா போற்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. ஸ்ரீமத் சோலை வீரசைவ சிவயோக சுவாமிகள், டீப்பாளையம், தம்பிப்பேட்டைப்பாளையம். சுவாமிகள் குறிஞ்சி நெய்வேலி மந்தாராபுரத்தில் பிறந்து வளர்ந்து சிறு வயதிலே தியானம் பண்ணி பக்குவப்பட்டு சிவன் பார்வதிட்டு அருள்வாக்கு பெற்றாங்க. அருள்வாக்கு பெற்று எலக்ட்ரிக் பஸ் வரைக்கும் படிக்கட்டு வச்சு மட்டப்பலகை வச்சு 4 திசையும் கணக்கு பண்ணி 1 வருஷத்துக்கு அண்டாகாரத்தை நீக்கி தியானம் பண்ணி சிவன் பார்வதிட்டு நேரடியாக அருள்வாக்கு பெற்றாங்க. இறங்கி வருவாங்களாம், பால் சொம்பு கையில் வச்சுருப்பாங்க. விருப்பம் இருந்தால் பருக்குவாங்க, இல்லாட்டி அப்படியே போயிடுவாங்களாம். அப்படி ஐயா எல்லாருக்கும் தொண்டு அருள் புரிந்துட்டு வந்தாங்க. ஒவ்வொரு ஊராக வர்றப்ப அருள் புரிஞ்சாங்க. கடைசியாக டீப்பாளையம், தம்பிப்பேட்டை பாளையத்துக்கு அருள் புரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஐயா மக்களுக்கு வழி நடத்திட்டாங்க. இந்த ஊர் மக்கள் ஐயாவுக்கு இந்த இடத்த விட்டு ஐயாவுக்கு நீங்கள் இங்கே தான் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்க வச்சாங்க ஐயாவை. ஐயா யோக நிலையில் உள்ளே உட்காந்துருக்காங்க. தியானத்தில் யோக நிலையில் உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் ஐயாவோட மனைவி இருக்காங்க. மனைவி அவங்களும் ஜீவசமாதி தான். 2 பேரும் ஒரே நட்சத்திரத்தில் ஜீவசமாதி. ஐயா சிதம்பரத்தை தெற்கு நோக்கி தான் தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வள்ளலார் ஐயாவும் தெற்கு நோக்கி தான் இருக்காங்க. ஸ்ரீமத் சோலை சிவ சுவாமிகள் சொல்லி தான் வள்ளலார் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. வள்ளலார் ஐயா திருமணம் செஞ்சுட்டாங்க. வள்ளலார் ஐயாவுக்கு 40 வாழ்த்து பாடல் ஐயா பாடியிருக்காரு. 40 பாட்டு பாடியிருக்காரு. ஐயா வாழ்த்தில் நீங்கள் போய் சாலையில் இருங்க, நான் சோலையில் இருக்கேன். சாலைனா தர்மசாலை, சோலைனா தவச்சோலை அப்படின்னு சொல்லிட்டாரு. வள்ளலார் என்று வழங்கிய வள்ளலாருக்கு கல்லெல்லாம் தேனாயாகும், கடவுளும் தானேயாகும், மெல்லவே மெல்ல மேதினா உலர்க்க வர்றதுன்னு சொல்லிட்டாரு. வந்த பிறகு எல்லா புகழும் உனக்குன்னுட்டார். பிறகு என் புகழ் வாங்கட்டும்ட்டார். பிற்காலத்தில் தான் என் புகழ் வாங்குவோம் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லிட்டார் ஐயா. அதேமாதிரி இந்த கிணறு பக்கத்தில் கிணறு இருக்குது. அந்த கிணறு 15 அடி தான் ஆழம். தண்ணி வத்தே வத்தாது. சாமிக்கு ஜீவசமாதி முகூர்த்தம் பண்ணுற முகூர்த்தமும் கிணறு முகூர்த்தமும் ஒன்று. அந்த கிணறு தஞ்சாவூர்லேருந்து ஐயம்பேட்டையிலேருந்து அன்பின் மீதியால் சுவாமியோட கிணறு வெட்டி வச்சாங்க. அதேமாரி இங்கே சுவாமிகிட்ட வர்றவங்களுக்கு அவங்களுக்கு குறைகளை நிறைவேற்றுவார் ஐயா. வருங்காலம் வரையாடுத்த வள்ளல் என்று பேர் பெற்றாங்க. இங்கே ஐயா மாதம் ஐயா நட்சத்திரத்தில் அன்னதானம் நடக்கும். பூசத்துக்கும் அன்னதானம் பண்ணுவோம். ஐயாவுக்கு சன்மார்க்க கொடி தான் ஏற்றிருக்கு. சன்மார்க்க கொடி ஏற்றினது அது ஒரு 5 வருஷம் ஆகுது. கொடியேற்றி மாதம் அன்னதானம் பண்ணுறாங்க. சுவாமிகளுக்கு குழந்தை இல்லை. தன்னோட அக்கா பையனை சுவீகாரமாக எடுத்து ஐயா இது பண்ணியிருக்காங்க. இங்கே தவச்சோலை என்று பெயர் பெற்றது. இது தவச்சோலை என்று பெயர் பெற்றது. சுவாமிகள் இருக்கிற காலத்தில் அந்த காலகட்டத்தில் யார் இருந்தாங்களோ, சித்தர்கள் யார் இருந்தாங்களோ அந்த காலகட்டத்தில் ஐயாட்ட இங்கே வந்துட்டு போயிருக்காங்க. மாதம் அஸ்த நட்சத்திரம் ஐயாவுக்கு பூஜை நடக்கும். அன்னதானம் நடக்கும். மார்கழி மாதம் அஸ்த நட்சத்திரம் ஐயாவுக்கு மகா குரு பூஜை. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் சேர்ந்து ஒரே டைமில் நடக்கும் குரு பூஜை. சிவனையை போற்றி சிவனையை போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி. அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருள் பெருஞ்சோதி. ஸ்ரீமத் சோலை சிவ சுவாமிகள் திருவாய் மலர்ந்த வாழ்த்துக்கள். முக்தியளிக்கும் பக்தியளிக்கும் முதன்மையின் அருள் வாக்கியத்தில் சித்தியளிக்கும் செல்வமளிக்கும் ஜெகமல்லாமரவளிக்கும் புத்தியளிக்கும் புண்ணியமளிக்கும் புலைகளை ஒழித்ததற்கு நித்தியளிக்கும் நின்மனைக்கும் நின்மனையும் வாக்கியம்தானே. சொந்தமே சுப்பிரமணியம் ஜோதியும் தாயும் தந்தை, அந்தமே ஆதி மூலம் ஆணையும் மதுவேயாகும், பந்தமே ஞானபந்தம் பட்சமே முத்தி பட்சம், எந்த இல்லாதவர்க்கு விடாதல் செய்வாயே. நாட்டினில் சிறுத்தை விடு, நன்மையில் பெருத்த விடு, பாட்டினில் பழுத்த விடு, பரமனும் இருக்கும் விடு, ஏற்றினில் எழுது விடு, எம்மோருக்கு அளித்தாமே. கொல்லாவிரதம் கொண்டவர்பால் குடியிருந்து குணமளிப்பேன், எல்லா நலமும் அவர்க்கீவேன், என்னை துதிக்க அருள் புரிவேன், நல்லோர் உறவை நைந்தளிப்பேன், நற்சிங்கம் அமைந்திருக்க பல்லோரு ஏற்ப பரவ செய்வேன் இனிதானே.
என்று ஐயா வாழ்த்துரை பாடியிருக்கார். திருச்சிற்றம்பலம். 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 தென்னாளுடைய சிவனை பற்றி என்ன தெரிவிக்கிறதா போற்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வந்தாங்களே யாராவது ஒரு ஆள் ஒரு நிறைய நம்ம பண்ணாங்களா ஐயா? இல்லை சாமி பாரு அவங்க வச்சுருக்காங்க என்ன பண்ணுறாங்க. 5 வருஷமா ஃபோனில் பேசிட்டுருக்கேன். நல்லா பார்த்தேன் வீட்டுக்கு போனதுக்கு தான் அப்படி இருந்தது. என் பையனுக்கு வந்து பார்த்தீங்களா வாங்க ஐயா சொல்கிறேன் போனேன்.